கேகேஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, அதில் என்னென்ன மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே புதிய இளவீரரான ஊர்வல் பட்டேல் சிஎஸ்கே டீமில் வந்து எப்போ ஜாயின் ஆக போகிறாரு, பயிற்சி எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றினா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அவர் எப்போ வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே கொடுக்கணும்னா லைக்கே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்வல் பட்டேலை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே வன்சுபேடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவர் நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எப்போ ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இது மிஸ் ஆனால் டுமாரோ மார்னிங் நம்ம சிஎஸ்கே டீமோட கன்ஃபார்மாக வந்து இணைஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமில் ஜாயின் ஆன உடனே வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமோட ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம கேகேஆருக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பெருசாக மாற்றங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த வரிசையில் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் நம்ம ஆயுஷ் மாத்ரே, நம்ம ஷேக் ரஷீதி, இவங்க 2 பேரும் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷாம் கரன், 4வது இடத்துல நம்ம ஜடேஜா, 5வது இடத்துல நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் தலத்தோனி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேட்டிங் பட்டாலாம் வந்து இருக்க போகுது. கிட்டத்தட்ட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கலீல் அகமது, நூர் அகமது, பதீரனா, நம்ம அன்சுல் கம்போஜ் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து இருக்க போகிறாங்க. நம்ம தீபக் கூட ஒரே ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள். அந்த வரிசையில் நம்ம ராமகிருஷ்ணா கோசு, சித்தார்த்து, அது மட்டும் இல்லாமல் இள வீரரான ஊர்வில் பட்டேல், இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே என்னென்ன மாற்றத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு கூட இடத்துல நம்ம ஊர்வில் பட்டேல் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், அதில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு இன்னொரு மிகப்பெரிய பெஸ்ட் டீமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.